வணக்கம். ஜெனீவா அமர்வுகள் பெரிய அளவு பேசு பொருளா இருக்குங்க. முன்னைய காலகட்டங்களில் இந்த 60வது ஜெனீவா அமர்வு நடைபெறுகின்ற பொழுதும் கூட பெரிய அளவு அழுத்தங்கள் பிரயோகிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அந்த அளவுக்கு தமிழ் மக்கள் மத்தியில இந்த ஜெனீவா அமர்வுகள் சார்ந்த ஒரு நல்ல நிலைப்பாடு இருக்கேல்ல என்ற விடயத்தை தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவினுடைய சில செயல்பாடுகளாக இருக்கலாம். இந்தியா வெறுமனே மாகாண சபைகள் தேர்தல் நடக்கணும் என்றதை மட்டும்தான் ஒரு பெரிய அழுத்தமாக முன்வைத்ததே தவிர மக்களுக்குரிய ஏனைய தீர்வு திட்டங்கள் தொடர்பாக முன்வைத்ததாண்டா அங்கு ஒரு கேள்விக்குரிய நிலவுது. ஏனென்றால் எல்லா பெரும்பாலான தீர்வுகளுக்கும் நாங்கள் இந்தியாவை ஒரு நண்பன் என்கிற அடிப்படையில் கட்சிகளாக இருக்கட்டும், சேர்ந்து பயணிக்கிற சிவில் அமைப்புகளாக இருக்கட்டும், இந்தியாவை நம்பித்தான் சில விஷயங்களை நகர்த்துகிறார்கள். குறிப்பாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய கட்சி முன்னைய காலகட்டங்களில் இந்தியாவினுடைய சில நகர்வுகளை எதிர்த்தது. இப்பொழுது இந்தியாவோட கைகோர்க்கிற ஒரு நிலைமைக்கு வந்திருக்கின்றார்கள். ஸ்ரீதரன் நேரடியாக இந்தியாவோடு சென்று தன்னுடைய அரசியல் நகர்த்தல்களை மேற்கொள்றதை காணக்கூடிய மாதிரியே இருக்கின்றது. தமிழ் கட்சிகள், தமிழரசு கட்சிகள் கூட இந்தியாவினுடைய நகர்வுகளை மேற்கொள்கின்றார்கள். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா ஏதோ ஒரு வகையில தேவைப்படுகின்றது தமிழர்களுக்கு. இதை நாங்கள் ரெண்டு விதமாக எடுத்துக்கொள்ளலாம். ஒன்று, தமிழர்களுடைய தீர்வு திட்டங்கள் தொடர்பாக அழுத்தத்தை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கிறோம். கொடுக்குதா கொடுக்கலையான்றது வேறு விஷயம். ஏன்னா கடைசியாக கைத்த பொழுது ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக பிரதமருக்கே ஒரு கடிதம் ஒன்று அனுப்பினார். அந்த கடிதத்தின் வெளிப்பாடு என்னன்னு கேட்டீங்கன்னா தெரியல. ஆனா அது அப்படி ஒரு நிலைப்பாடு ஒன்று இருக்கின்றது, கிடக்கும் என்ற ஒரு நிலைப்பாடு. இன்னொரு நிலைப்பாடு, சில அரசியல்களை வடிவமைத்துக் கொள்வதற்கு இந்தியா தேவைப்படுது. எங்களுடைய தமிழ் கட்சிகள் சிலவற்றினுடைய அரசியலை வடிவமைத்துக் கொள்றதுக்கு இந்தியா தேவைப்படுகின்றது என்கின்ற விமர்சனமும் முன்வைக்கப்படுறது. ஆகவே ஒன்று, அரசியல் நகர்த்தல்களுக்காகவும் தமிழ் மக்களுடைய தீர்வு திட்டங்களுக்கான அழுத்தங்கள் கொடுப்பதற்காகவும் இந்தியாவை நம்பி இருக்கின்றார்கள் என்ற வகையில பார்த்தாலும், இந்தியா ஆகமிஞ்சி போனா மாகாண சபை தேர்தலை நடத்துங்கள் என்ற மட்டும்தான் அழுத்தமாக கொடுப்பார்கள் என்ற விதத்துல அவருடைய சில விடயங்கள் தெளிவாகிறத காணக்கூடிய மாதிரி இருக்கிறது. ஆகவே இது இந்த ஜெனீவா அமர்வுல பெரிய அழுத்தங்கள் இன்னும் பிரயோகிக்கப்படும் என்று பேசப்படுகின்றது. குறிப்பாக இப்பொழுதே இந்த வெளிவார அமைச்சுக்கள் சிலவற்றுக்கு தயாராகிவிட்டன. மாகாண சபை தேர்தலுக்கான உறுதியான திகதிய குறித்தல் சம்பந்தப்பட்ட விடயத்திலையும், அது மட்டுமில்லாமல் பயங்கரவாத திரைச்சட்டத்தை முற்றாக நீக்குதல் என்கிற அடிப்படையில் பேசப்பட்டிருந்தது. ஆனால் அதுக்கு பிறகு அவர்கள் என்ன கொண்டு வருவார்கள் என்ற ஒரு கேள்வி ஒன்று இருந்தது. அரசை பயங்கரவாதத்திலிருந்து பாதுகாத்தல் என்ற ஒரு சட்ட நிலுவையில் இருக்குது. இது போனால் அது வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுலேயும் இரண்டு விடயங்கள் மட்டும்தான். ஒன்று, இந்த தடுப்பு காவல் சம்பந்தமான மாதங்கள் குறைந்திருக்கின்றது, போலீசாருடைய வாக்குமூலம் தொடர்பாக சில நன்மைகள் இருக்கின்றது என்று பேசப்படுகின்றது. ஆனா அதுவும் இதே மாதிரியான விடயம் தான், கொழுக்கட்டையும் மோத மாதிரி தான். சில நேரங்களில் இதே விட மோசமாக இருக்கும் என்றும் தமிழ் கட்சிகள் விமர்சிச்சிருக்கின்றார்கள். ஆகவே இந்த விடயத்தை அடிப்படையாக வைத்து பார்க்கின்ற பொழுது, பயங்கரவாத தடை சட்டம் முற்றாக நீக்கப்பட்டாலும் கூட அடுத்த வார சட்டம் தொடர்பான விவாதங்கள் மேற்கொள்ளப்படும். அடுத்த வார சட்டங்கள்ல சில மாற்றங்களை செய்யணும்னு சொல்வாங்க. அப்ப அது வரைக்கும் இந்த சட்டம் நிலுவையில் இருக்கும் என்று பேசப்படும். இதன் வழக்கமாக நடந்து கொண்டு வர விடயங்கள் இனியும் இப்படியாக நடப்பதற்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆனால் இப்பவே தயாராகி விட்டார்கள் முழுமையாக நீக்கிறது தொடர்பாக பேசுறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் மாகாண சபை தேர்தலுக்குரிய தேதியை உறுதிப்பட தெரிவித்தல் என்ற அடிப்படையில் பேசப்பட்டது. அதுமாதிரி சில்வின் சில்வா அவர்கள் பேசுகின்ற பொழுதும் கூட இந்த எதிரணியினுடைய கூட்டு என்றது ஒரு தேவையில்லாத விஷயம். நலிந்த தேசிய பேசுகின்ற பொழுது எதிரணியருடைய கூட்டன்றது ரணிலை தலைவராக்குறதுக்குரிய ஒரு முயற்சி, சைத்த சீடராக்குறதுக்குரிய முயற்சி என்று அவர்களுக்குள்ள ஒரு முரண்பாடை ஏற்படுத்துறதுக்கான ஒரு சில விஷயங்களையும் செய்து கொண்டு வருகின்றார். அதுல இவர்கள் பேசுகின்றபடியும் மாநசபை தேர்தலை நடத்துவோம். அப்ப ஏதோ ஒரு வகையில் செய்யல மாநசபை தேர்தலை நடத்துவதற்கான நபர்கள் இனி வருங்காலங்களில் கொஞ்சம் அதிகபட்சமாக முன்னெடுக்கப்படலாம். தேதி குறிப்பிடப்படும் மாநசபைக்கான அடுத்த கட்ட நகர்வுகள் மேற்கொள்ளப்படும். என்றால் எங்களுடைய தமிழ் பரப்புல பயணிக்கின்ற சில கட்சிகளே கொஞ்சம் மாகாண சபை தேர்தலுக்கான நார்வுகளை மேற்கொண்டு கொண்டிருக்கின்றார்கள். அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுடைய முகவலி புத்தகங்கள்லையும் அதற்கான சில நகர்வுகள், தமிழ் கட்சிகளுடைய கூட்டணியே மாகாண சபை தேர்தலை நோக்கியதற்கான ஒரு கூட்டணி தான் என்ற விமர்சனம் முன்னெடுக்கப்படுகின்றது. ஸ்ரீதரன் அவர்கள் இன்னொரு பக்கத்துல தன்னுடைய தேர்தல் பிரச்சாரங்களை முன்னெடுத்து கொண்டு வர்றதை காணக்கூடிய மாதிரி இருக்கிறது. பல முக்கியமான தொழில்சார் பிரமுகர்கள் இதுல இறங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. நேரடியாகவோ அல்லது பின்புலத்தில் இருந்தோ இறங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்ற விடயங்கள் எல்லாம் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. சமூக வலைத்தள பதிவுகளின் ஊடாக அதை ஊகிக்கக்கூடிய மாதிரியாக இருக்கின்றது. ஆகவே மாகாண சபை தேர்தல் நடைபெறுவதற்கு கொஞ்சம் நெருக்கமாக இருக்கின்றோம் என்றதை மட்டும் நாங்கள் தெளிவாக கூறக்கூடிய மாதிரி இருக்குது.
அதுக்கு காரணமும் ஜெனீவாவினுடைய சில நபர்கள் ஒரு 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 அதுக்கு ஒரு காரணமாக அது இருக்கலாம் என்ற அடிப்படையில் அது மட்டும்தான் காரணம் என்று சொல்ல முடியாது. என்றால் இப்பொழுது தென்னிலங்கை பரப்பிலையும் ஒரு சில கட்சிகள் மாநசபை தேர்தலை நடத்துங்கள் என்கின்ற அழுத்தங்களை கொடுக்கின்றார்கள். தேசிய மக்கள் சக்திக்கு எவ்வளவு வரவேற்பா இருக்கும் இல்லை என்றது வேற விடயம். ஆனா அழுத்தங்கள் பிரயோகிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றன. சரி, இது இவ்வாறு கேட்க இனி இந்த ஜெனீவா அமர்வுகள்ல நிறைய விஷயங்கள் பேசுவதற்கு தேவையாய் உள்ளது. இன்னுமே இந்த இனப்படுகொலை சார்ந்த விடயங்கள்ல ஒரு பொறுப்பு கூறலை சரிவர செய்யல. உயிர்த்தனார் பயங்கரவாத தாக்குதல் சம்பந்தமான விடயத்துல ஒரு பொறுப்பு கூறலை இந்த அரசாங்கம் சரியான முறையில் செய்யல. ஆனால் ஓரளவுக்கு சரியான நகர்த்தல்கள் மேற்கொள்ளப்படுகின்றன. உயிர்த்தனார் தாக்குதல் சம்பந்தமாக அடுத்த கட்டம் நோக்கியதாக நகர்கின்றது என்று சர்வதேச அளவில் பேசப்படுகின்றது. ஆனால் அது இனப்படுகொலை சார்ந்த விடயங்களுக்கு சரி வருமா, இறுதி போர்க்குற்ற யுத்த குற்றங்கள் சம்பந்தமான விடயத்துக்கு சரி வருமாண்டா கேள்விக்குறிதான். ஏனென்றால் ஒரு சேனல் 4 வீடியோவே ஏற்றுக்கொள்ள முடியாதவர்கள், இறுதி யுத்த வீடியோக்களை ஏற்றுக்கொள்ள முடியாதவர்கள் உயிர்த்தனார் தாக்குதல் நடந்த ஒரு நேர்காணலை ஏற்றுக்கொள்கின்றார்கள். இப்படியான 2 விடயங்களை வைத்து பார்க்கின்ற பொழுதே இந்த இறுதி யுத்தம் சம்பந்தமான விடயங்கள் சர்வதேச அளவில் பேசுபொருளாக இருந்தாலும் கூட எந்த அளவுக்கு இவர்கள் அதை சரிவர செய்வார்கள் என்ற ஒரு கேள்வி ஒன்று எழுகின்றது. எப்படியுமோ தமிழர்களுக்கு வெறும் அழுத்தத்தை கொடுக்கிறதுக்கான ஒரு விடயமாகத்தான் இது அமையுமோன்ற ஒரு கேள்வி ஒன்று எழுகின்றது. அடுத்ததாக செம்மணி சம்பந்தமான விடயம். செம்மணி சம்பந்தமான விடயங்களில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது முன்னைய நாள்களில் மனித உரிமைகள் ஆணையாளர் வோல்கர் டேர்க் அவர்கள் வந்திருந்தார். அதுவும் ஜெனீவா அமர்வு ஒட்டியதாக தான் இருந்தது. ஆனா அதுல பெரிய அளவிலான அழுத்தங்கள் பிரயோகிக்கப்பட்டதான்னு கேட்டீங்கன்னா இல்லை. கிட்டத்தட்ட அவரே ஒரு உள்ளக பொறிமுறையை ஏற்றுக்கொள்ற ஒரு நிலைப்பாடுல தான் பேசியிருந்தார். அவருடைய அறிக்கைகளும் அவ்வாறு தான் இருந்தது. மக்களுக்கு பெரிய அளவுல திருப்தி இல்லை என்ற விஷயம் தான் பேசப்படுது. அண்மையில அருட்தந்தை மா சக்திவேல் அவர்கள் பேசுகின்ற பொழுதும் கூட அரசியல் கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்ற ஒரு விடயத்தை அவர் கோரிக்கையாக முன்வைத்திருந்தார். செம்மணி என்றது இனப்படுகொலை நடந்ததுக்கானதும் இன்னும் நடந்து கொண்டிருக்கின்றது என்றதுக்கானதும் இன அழிப்பு நடந்து கொண்டிருக்கின்றது என்பதற்கான ஒரு சாட்சியா இருக்கிற விடயம். இதை ஐரோப்பிய ஒன்றியம் பார்த்து விட்டு சென்றிருக்கிறார். இதை வெறுமனே ஒரு சுற்றுலாவாகவோ அவர்களுடைய ராஜதந்திர நகர்வுகளாகவோ பார்க்க கூடாது. தமிழ் மக்களுக்கு இதை என்ன செய்ய போகுது, அதாவது இந்த செம்மணி பற்றிய ஆதாரங்கள் என்ன செய்ய போகுது, என்னத்தை வாங்கி கொடுக்க போன்றது என்கின்ற அடிப்படையில தான் நீங்க பேசணும் என்ற மாதிரி ஐரோப்பிய ஒன்றியத்துக்கான ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார். இந்த அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுக்கணும். அதே மாதிரி இந்த 6 கட்சிகள் ஜனாதிபதி அன்ரோகுமார் திசாநாயக்க அவர்களை சந்திக்க போன்றார். இதுலேயும் விமர்சனம் இருக்கு. நேற்றைய காணொலியிலையும் பார்த்துட்டு இருந்தோம். அதே தமிழரசு கட்சியில் அந்த கூட்டணியில் இருக்கிற தமிழரசு கட்சியில் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் அரசியல் கைதிகளின் விடுதலை தொடர்பாக நான் கும்பிட்டு கேட்டும் ஒன்றும் செய்யலை. இலங்கை தினத்துல கும்பிட்டு கேட்டோம், இலங்கை தினத்திலேயாவது அவர்களை விடுதலை செய்யுங்க. ஆனா ஒன்றுமே செய்யல. அப்ப இப்ப செய்வார் அவர் அந்த கேள்வி அவர் கேட்டிருந்தார். அவர் கிட்டத்தட்ட செய்ய மாட்டார் என்ற ஒரு அடிப்படையில பேசியிருந்தார். ஆனா இதே தமிழர்களுக்கான தீர்வு திட்டம் தொடர்பாக 6 தமிழ் கட்சிகளும் ஜனாதிபதி அன்ரோகுமார் திசாநாயக்கவை சந்திக்க போன்றார்கள். அதுல இந்த அரசியல் கைதிகளுடைய விடுதலை சம்பந்தமான இருக்குமா இல்லையான்றது கேள்விக்குறி. உண்மையிலே இந்த சந்திப்பை நாங்கள் விமர்சிக்க முடியாது. என்றால் புதிதாக ஒரு கட்சிகள் வந்தாலும் சந்திப்பை மேற்கொள்ளும். அதில் தீர்வு கிடைக்குது இல்லையன்றது ஒரு விஷயம். வலிமையாக சந்திப்பை மேற்கொள்ளும். என்னதான் சர்வதேச அளவில் அழுத்தங்கள் பிரயோகிக்கப்பட்டாலும் கூட இதை செய்ய வேண்டிய பொறுப்பில் இருக்கிறது இலங்கை நிறைவேற்றுத்துறை தான். நிறைவேற்றுத்துறையோ அல்ல சுயாதீன நிறுவனங்களோ தான் இந்த விசாரணையை நடத்தி அடுத்த கட்ட தீர்வு திட்டங்கள் நோக்கி நகர்த்த வேண்டும். எப்ப சரி வருமெண்டா சர்வதேச நீதிமன்றத்துல நிறுத்துறதுக்கு தயாராயிருக்கணும். அந்த அளவுக்கு தயாராயிருந்தாலும் கூட அடுத்த கட்ட நாவல்கள் என்ற என்ன, அவர்கள் வெறுமனே ஒரு பயண தடையோ அந்த நாட்டுக்குள்ள வந்தா சில சட்ட ரீதியான சிக்கல்களையோ மேற்கொள்ளாமே தவிர இந்த நாட்டில் வைத்தோண்டு எதுவுமே செய்ய முடியாத சூழ்நிலை தான் இருக்கு. அந்த அளவுக்கு நகர்வார்களான்ற ஒரு கேள்வி ஒன்றும் இருக்கு. பொறுப்பு கூறல் சம்பந்தப்பட்ட விடயத்திலேயே ஒரு அசாதாரணமான ஒரு சூழ்நிலை தான் இங்க இருக்குது. அப்ப இனி சர்வதேச நீதிமன்றத்தில் அளவு நிறுத்தப்படுறவர்களுக்கு வருவார்களா இவர்கள் அடுத்த அது இப்ப நடக்கும் என்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்கு. இப்பயே எங்களுடைய இளைஞர்கள் சிலருக்கான ஒரு தேசிய ரீதியான உணர்வுகளை புகட்ட வேண்டிய ஒரு தேவைப்பாடு ஒன்று இருக்கிறது. அதுக்கு எந்த அழிவுஜீவிகள் புத்திஜீவிகள் தயாராக இருக்கின்றார்கள் என்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்கிறது. அவை இப்படியான இதெல்லாம் இருந்தோன்று கேட்க இப்பொழுது அடுத்த கட்ட நகர்வுகள் எவ்வாறு மேற்கொள்ளப்பட போகின்றது என்ற கேள்வி இருக்கிறது. அதுலேயும் குறிப்பாக ஏதோ ஒரு வகையில இந்த ஜனாதிபதிக்குரிய அழுத்தங்கள் முன்வைக்கப்படும். இந்தியாவை நாங்கள் தொடர்ந்து நம்பியிருந்தோம். இந்தியாவினுடைய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்திருந்தார், எந்த ஒரு வெளியக தலையீடுகளையும் இலங்கை மேல வைக்கக்கூடாது என்றா ஒரு வெளியக விசாரணைகள் தேவையில்லை, உள்நாட்டுக்குள்ளே எல்லாத்தையும் முடிச்சு விடுவோம் இந்தியா நாடாளுமன்ற ஒருவர் பேசுகின்றார். அது எதிர்கட்சியோ ஆளுங்கட்சியோ ஏதோ ஒரு வகையில் அவர்களுடைய நிலைப்பாடு அவ்வாறாகத்தான் இருக்கின்றது என்றதையும் ஊகிக்க முடிகின்றது. ஆகவே இந்த நிலைப்பாடுல இலங்கை அரசாங்கத்துக்கு அழுத்தங்கள் பிரயோகிக்கப்படுகின்றன என்ற விடயங்கள் வெளிவந்திருக்கின்றன. கொஞ்சம் அடுத்த கட்ட நகர்வு நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்ற விஷயமும் தெரிய வந்திருக்கின்றது. பார்க்கலாம்
என்ன நிலைப்பாடுகள் அடுத்த கட்டமாக இந்த அரசாங்கம் ஜெனீவா தொடர்பாக மேற்கொள்ள போன்றது என்பதனை